எப்படி வந்து எனக்கு வந்து காமெடி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எடுக்கிறது வந்து அது உலகமகா டார்ச்சர். 2 பொண்டாட்டி இல்லை 10 பொண்டாட்டி வச்சுட்டா எவ்வளோ டார்ச்சரோ அவ்வளோ டார்ச்சர். ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பேசிட்டே இருப்பாங்க. புலன் விசாரணையில் ஒரு 3 பேர், செந்தில் சார், சின்னி சார் வந்து இன்னொருத்தர். அதுக்கே என்னால் வந்து கட் பண்ணவே முடியாது. இவர் ஒருத்தர் சொன்னால் அவர் ஒருத்தர் சொல்கிறார், அவர் சொல்கிறாரு சொன்னையோ நான் வந்து கிரைம் படம் எடுக்கிறேன், கொஞ்சம் சும்மா சொன்னதை மட்டும் சொல்லியான். அதோடு நிறுத்திட்டேன். என் படத்தில் காமெடியே கிடையாது. ஏன்னா அவங்கள வச்சு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா 10 ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எல்லாருமே தங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த அந்த சீனில் வந்து தங்களை வந்து காமிச்சிக்க விரும்புவாங்க. இல்லை வந்து அவங்க இல்லைன்னா காணாமல் போயிடுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் போட்டி போடும்போது வந்து சீன் முடியவே முடியாது, போயினே இருக்கும். நமக்கு வந்து அப்போ வேறு ஃபிலிம் வேறு ஓடினே இருக்கும், நமக்கு பக் பக்குன்னு இருக்கும். அதனால் வந்து காமெடி சீன் எடுக்குது எவ்வளோ கஷ்டம்னு படம் பார்க்க ரொம்ப எனக்கு வந்து காமெடி பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் காமெடி எடுக்கிறது ஒரு படத்தோடு நிறுத்திட்டேன். அப்புறம் எழில் வந்து வித்யாசாகர் சொன்னார், 25 வருஷம் கழிச்சு நான் வந்து மறுபடியும் வந்து என்ன மறுபடியும் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு 25 வருஷம் ஆயிருக்குன்னு. ஆனால் எழில் வந்து உடனே மாறிட்டார். நம்ம மாறுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வித்யாசாகர் சார் வந்து ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்லை, நல்ல கவிஞர். அதாவது தமிழ் வார்த்தைகளை, தமிழ் இலக்கிய கவிஞர் வந்து வித்யாசாகர். அந்த எந்த வார்த்தையும் மாற்ற விட மாட்டார். ப்ளஸ் வந்து அதர் லாங்குவேஜஸ்லேருந்து வரும்போது அதை அலோவ் பண்ண மாட்டார். கவிஞர்கள்ட்ட வந்து அதை அலோவ் பண்ண மாட்டார். எப்படி வந்து இந்த டோல் டக்கா சாங் போட்டாருன்னு எனக்கு தெரியல. அதில் விட எப்படி ஒத்துக்கிட்டு அப்போ அவர் மாறுறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. இதில் நம்ம எழில் மாறிட்டார். உடனே வந்து ஒரு 5 வருஷம் கேப்பில் ஏன்னா நீங்க வந்தாலும் நீங்க வந்து அந்த இலக்கிய தன்மையோட நீங்க பாப்பீங்களே, அதுதான். இல்ல இல்ல இப்ப என்னன்னா சார், இப்ப வந்து நான் பார்க்கும்போது சாதாரண வார்த்தையில இருக்கு, அதை வந்து பாட்டா மாத்திடுறாங்க. இப்ப வந்து கவிதையா இருக்க வேண்டிய அவசியம்